அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இறால் குழம்பு. இறால் குழம்பு வெரி ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துலாம். ஃபுல் வீடியோவில் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பெரிய சட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் காய்கறி என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லா காய்கறியும் சேர்த்து இறால் குழம்பு வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துலாம். கேரட்டு, ஜவு உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் எல்லாமே எடுத்திருக்கேன். மல்லி கீரை எடுத்திருக்கேன். சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் வெந்தயம் போட்டு வெடிக்க விட்டுருங்க. நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு தோல் சீக்காமல் எடுத்திருக்கேன். ஏன்னாக்கா அந்த தோலில் இந்த உருளைக்கிழங்குடைய வாய்வு தன்மை போகும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால நான் அப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணா உங்களுக்கு தோல் நீக்கிட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்படி வதங்கி வரட்டும். வந்த பிறகு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வெண்டைக்காவை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அலசிட்டு அதையும் நீங்கள் சேர்த்துட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நீங்கள் வதக்க விடணும். இதில் ஹைலைட் என்னன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டே நம்ம வெண்டைக்காவை நல்லா வதங்கிடணும். வதங்கின பிறகு தான் சூப்பராக நல்லா வரும். ஃபஸ்ட்டு நம்ம அதில் உப்பு சேர்த்து செய்யும் போது அதில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை போகும் அந்த உப்பு சேர்க்கும் போது. அதனால தான் அதுக்கு உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம். இதை நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் சேர்க்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா அதோடைய தன்மை தண்ணியோட வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இது உங்களுக்கு குறிப்புள்ள ஒரு டிப்ஸாக இருக்கும். நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அவரைக்காயை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதக்கிட்டு நம்ம எல்லா காய்கறியுமே நம்ம இந்த சட்டியில் வச்சு வதக்க போகிறோம். நீங்கள் 2 காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம், நிறைய காய்கறி எடுத்துக்கலாம். நான் முருங்கைக்காய் இன்றைக்கி சேர்க்கலை. நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா வேறு லெவலாக இறாலானத்துக்கு முருங்கைக்காய்னா சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி, இப்போ கேரட்டு எல்லாமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன். ஜவு நம்ம இப்போ போட்டாச்சு. இப்படி 1 பை 1 நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே நீங்கள் வதக்கிடுங்க. நீங்கள் எத்தனை காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் எடுக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு தகுந்தாற் போல், உங்கள் வீட்டுக்கு நபர்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் அது மாதிரி இறால் குழம்புல சேர்க்கும்போது வேறு லெவலாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் வியூஸ் தான் நம்ம சேனலை. அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அந்த சேனலுக்கு. இதே போல் நீங்கள் வதக்கிட்டு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இறால் குழம்பு வைக்கலாம். வதக்காமையே நம்ம சும்மாவுமே குழம்ப கரைச்சி வச்சு நம்ம இறால் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் அதை வேணாலும் நீங்கள் நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே காய்கறியிலேயே அதுக்கப்புறம் நான் இறால் வச்சுருந்ததையும் அதுலேயே நான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்த இறாலையும் அதிலே சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு எல்லா காய்கறிக்கும் தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டோம், அதனால சேர்த்துருங்க. ஒரு 4 கரண்டி அளவுக்கு நான் கடை மசாலா தூளும் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச தூள் ஒரு 3 ஸ்பூன் அது மாதிரி நான் போட்டு நைக்கி கரைச்சி நான் ஊற்றினேன். ஊற்றிட்டு நல்லா ஆன குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கரைச்சி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாக்களை போட்டு கரைச்சி நீங்கள் தண்ணியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. புளி நீங்கள் ஒரு கையளவுக்கு இந்த காய்கறிக்கு தகுந்தாற் போல் ஒரு புளியை கொஞ்சமாக ஒரு கையளவு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை எடுத்து அதே பாத்திரத்தில் கரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் நல்லா கெட்டி பால் எடுத்துருந்தேன். கெட்டி பால், தண்ணி பால் ரெண்டையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதே போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்ப ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு மல்லிக்கீரை மேலே தூவிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு இறால் குழம்பு